ஹாய், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா SQL இன்ஜெக்ஷனில் எரர் பேஸ்டு இன்ஜெக்ஷன் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது என்ன எரர் பேஸ்டு இன்ஜெக்ஷனுக்கும் நார்மல் இன்ஜெக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் இப்போ இந்த வீடியோக்கு நியூ வியூவராக இருந்தீங்கன்னா, ஏற்கனவே நான் வந்து SQL இன்ஜெக்ஷன் பற்றி ஒரு 13 வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஏற்கனவே ஒருவேளை நீங்கள் பார்த்தவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த சைட்டை வந்து இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து SQL வல்னரபிள் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம். சிங்கிள் கோட் கொடுத்துருக்கேன். வழக்கம் போல் நம்மளுக்கு வர எரர் மெசேஜ் வருது. ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் எவ்வளோ காலம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். வழக்கம் போல் ஆர்டர் பை கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். நான் ஃபஸ்ட்டு இப்போ 10ன்னு கொடுத்துட்டு ஹைஃபன் ப்ளஸ் கொடுக்குறேன். இந்த ஹைஃபன் ப்ளஸ் இதெல்லாம் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். நியூ இயராக இருந்தால் போய் பார்த்துக்கோங்க, இல்லாட்டி புரியாது. ஓகே, இப்போ நம்மளுக்கு 10 வந்து அன்னோன் காலம். இப்போ 5 கொடுப்போம். 5ம் இல்லை, 3 கொடுப்போம். 3ம் இல்லை, 2ம் இல்லை, அன்னோன் காலம் 2. அடுத்தது 1 கொடுக்க போகிறோம். இப்போ 1 கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாக லோட் ஆகுது. விச் மீன்ஸ் நம்மளுக்கு ஒரே ஒரு காலம் மட்டும்தான் இருக்குது இந்த சைட்டில். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது வழக்கம் போல் சாதாரணமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனியன் பேஸ்ட் இன்ஜெக்ஷனில் பார்த்துருப்போம். யூனியன் செலக்ட் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அதில் வல்னரபிள் காலம் மட்டும் ஷோ ஆகும். அதுக்கு முன்னாடி இங்கே ஹைஃபன் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கமாண்ட் இந்த மாதிரி சைட்டில் வேலை செய்யாது. இப்போ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்க கமாண்ட் எல்லாமே கரெக்ட் தான். பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு யூனியன் பேஸ்ட் இன்டென்ட் ப்ளஸ் கொடுப்போம். அதையும் கொடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எரர் தான் வரும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைட்டில் வந்து எரர் பேஸ்ட் இன்ஜெக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு எரர் டபுள் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து எரர் பெஸ்ட்டுன்னு இருக்கா, அதில் வந்து கெட் வெர்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. வச்சுட்டு இப்போ எக்ஸிக்யூட் கொடுக்குறோம். இப்போ வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் என்ட்ரி அப்படின்னு போட்டு பக்கத்துலேருந்து ஒரு நம்பர் இருக்குது, 5.5.53 லாக் அப்படின்னு இருக்கா. இதுதான் வந்து டேட்டா பேஸோட வெர்ஷன். அதாவது இப்போ நீங்கள் இந்த கொரியை படித்து பாருங்கள். இது எதுக்கு ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு இது வந்து கொஞ்சம் பூலியன்னு சொல்லுவாங்க. இது அல்லது அது அண்ட் ஆர், இது வந்து நம்ம 1-0 அதாவது பூலியன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு ப்ரோக்ராமிங்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அன்கேட் ஆர்கேட் அப்படின்ட்டு சில இதில் அல்லதுன்னு வர மாதிரி இந்த சீலெலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், சீல் தான். சீலை மட்டும் இல்லை, நான் இப்போ காலேஜில் படித்த வரைக்கும் சி தான் அதிகமாக படிச்சிருக்கேன். என்னால் மற்ற ப்ரோக்ராமிங்கை பற்றி தெரில, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இந்த 156 ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்கா, அது ஆர் அல்லது 1. ஏன்னா இந்த சைட்டில் வந்து ஒரே ஒரு டேபிள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்னடா பக்கத்தில் குரூப் பை அப்படின்னு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல காலம் கவுண்டப்போ ஆர்டர் பைன்னு இருக்கும், குரூப் பைன்னு இருக்கும். ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுத்தோட வேலையும் ஒரே வேலை தான். அதாவது அந்த சைட்டில் வந்து எத்தனை காலம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். இது வந்து இப்போ மோஸ்ட்லி எரர் பேஸ்டு இன்ஜெக்ஷன் இருக்கிற வல்னரபிள் இருக்கிற சைட்டில் வந்து ஆர்டர் பை கமாண்ட் ஒர்க் ஆகாது அதிகபட்சமாக. ஆனால் நம்ம இன்றைக்கி பார்த்த சைட்டில் வந்து ஆர்டர் பை கமாண்ட் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இதில் ஒர்க் ஆகலை, அதுக்குன்னு டிஃபால்ட்டாக குரூப் பை அப்படின்னு அந்த கமாண்டை யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கான்கேட் இதெல்லாம் எதுக்கு இருக்குது, இதெல்லாம் எதனால் இருக்குது அப்படிங்கிறத பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். மிச்சது இது வந்து ஹெக்ஸ் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. வெர்ஷன் அதாவது டேட்டா பேஸோட வெர்ஷன். இந்த ஃப்ளோர் ரேண்ட் அப்படின்னு இருக்குல்ல, இதெல்லாம் என்னென்னா ஒவ்வொரு ஹேக்கரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொரி பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம இப்போ இந்த ஹேக் பார் யூஸ் பண்ணுறோம்னா, இது வந்து என்னென்னா டிஃபால்ட்டாக ஏற்கனவே ஹேக்கர்ஸோட கொரியை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே நம்மளும் அதாவது எப்படி இந்த கொரி பில்ட் பண்ணுறது அப்படின்னு இந்த பழைய வீடியோலாம் சொல்லி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதுலேயும் பில்ட் பண்ண முடியும். ஓகே, நம்ம இப்போ வெர்ஷன் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது கெட் டேட்டாபேஸ் அதை கொடுக்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம டேட்டாபேஸோட நேம் பார்க்க போகிறோம்.
பார்த்தீங்கன்னா php1_country fest_ca இது கனடா வெப்சைட் நினைக்கிறேன். ஆமாம், கனடா தான். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே அண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் செலக்ட் ஒன் ஃப்ரம் செலக்ட் கவுண்ட். இதில் என்னென்னா நம்மளோட டிஃபால்ட் கொரி தான். இது மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது ஏற்கனவே ஹேக்கர்ஸோட கொரி பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளும் வேணால் நம்மளோட ஒன் கொரி கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அண்டு ஆர் அதெல்லாம் சேர்த்துக்கணும். அப்போ தான் ஒர்க் ஆகும். இப்போ நம்மளுக்கு php1_country இது கிடச்சிச்சு டேட்டாபேஸ். அடுத்தது டேபிள் எடுப்போம். டேட்டாபேஸில் இருக்க அப்படியே கொடுத்துருவோம். article_tbl அதாவது டேபிளை தான் அவங்க ஷார்ட் ஃபார்மில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்தது டேபிள்ஸ்க்கு அப்புறம் காலம் கிடைக்குதான்னு ட்ரை பண்ணுவோம், இருக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, இதே போல் நீங்கள் மறுபடியும் டேட்டாபேஸ் நேம் கொடுத்துக்கலாம். டேபிள் நேம் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த எல்லா டேபிள்ஸ் எல்லாமே வந்துடும். அதெல்லாம் எங்கே சேவ் ஆகணும், டேட்டாபேஸ் கொடுத்துருக்க இடத்துல டேட்டாபேஸ்னு கொடுக்கணும். டேபிள்ஸ் இருக்கிற இடத்துல டேபிள்ஸ்னு கொடுக்கணும். அவ்வளோதான். நீங்கள் இந்த பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வீடியோ போகிறது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு 2 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். காரணம் எனக்கு எக்ஸாம் வந்துடுச்சு, அதனால தான். இன்னுமே எக்ஸாம் முடியல, இருந்தாலும் நிறைய பேர் கேட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுதான் என்னோட யூடியூப் சேனல். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.